இந்த வீடியோவில் நம்ம ரியாக்ட் நேட்டிவில் ஒரு டு டூ ஆப்பை பண்ண போகிறோம். இந்த டு டூ ஆப்பில் ஒரு டாஸ்க்கை க்ரியேட் பண்ண முடியும், எடிட் பண்ண முடியும், டெலீட் பண்ண முடியும், அப்டேட் பண்ண முடியும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இந்த இடத்துல 4 டாஸ்க்கு ஆட் பண்ணியிருக்கோம். அந்த 4 டாஸ்க்கையும் நான் இங்கே லிஸ்ட் பண்ண முடியுது. அதே நேரத்தில் இதில் ஏதாவது ஒரு டாஸ்க்கை எடிட் பண்ணால் அந்த டாஸ்க்கை என்னால் மாற்றிக்க முடியும். அதோட ஒரு டாஸ்க்கை டெலீட் பண்ணணும்னு நினச்சாலும் டெலீட் பண்ண முடியும். இந்த ஆப்பை தான் நம்ம இந்த வீடியோவில் பண்ண போகிறோம். இது ஒரு புது ரியாக்ட் நேட்டிவ் ப்ராஜெக்ட், இந்த டு டூ லிஸ்ட் ப்ராஜெக்ட்டுக்காக. இப்போ நம்ம இந்த டு டூ லிஸ்ட்டோடைய யூஐ தயாரிக்க போகிறோம். ஆக யூஐயில் எங்கேருந்து ஆரம்பிக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த வியூ காம்போனெண்ட் இருக்கு இல்லையா, கண்டெய்னர்ன்ற ஸ்டைல் வச்சுருக்க வியூ காம்போனெண்ட்லேருந்து ஆரம்பிக்கிறோம். அதில் கண்டெய்னர்ன்ற ஸ்டைல் ஏற்கனவே நம்மளுக்கு இருக்குது. ஃப்ளெக்ஸு, அப்புறம் பேக்ரவுண்ட் கலர் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தேவை கிடையாது, இதை எடுத்துருவோம். அப்புறம் அலைன் ஐட்டம்ஸ் இதுவும் தேவையில்லை, ஜஸ்டிஃபை கண்டென்ட் இதுவும் தேவையில்லை, வெறும் ஃப்ளெக்ஸ் மட்டும் வச்சுருக்க போகிறோம். இதில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா முதல்ல பேடிங் கொடுக்க போகிறோம். பேடிங் சுற்றி ஸ்பேசஸ் கொடுக்கும் உள்ளுக்குள்ளவே. அது 40 ஸ்பேசஸ் கொடுக்குறேன். இப்போ பார்த்திங்கன்னா சுற்றி 40 ஸ்பேசஸ் இருக்கும். ஆக டெக்ஸ்ட் நடுவில் நிற்கும். அப்புறம் மார்ஜின் டாப் 40 கொடுக்க போகிறேன். ஏன்னா மேலே இது இருக்குது இல்லையா, இந்த டெக்ஸ்ட் கீழே வர வைக்கிறதுக்கு. ஆக மார்ஜின் டாப் அதுவும் ஒரு 40 கொடுக்குறேன். ஸோ கொஞ்சம் கீழே வந்துடும். இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா, இந்த வியூக்குள்ளே இருக்கக்கூடிய டெக்ஸ்ட் ஸ்டேட்டஸ் பாரில் ஸ்டேட்டஸ் பார் காம்போனண்ட்டை எடுத்துடலாம். டெக்ஸ்ட் மட்டும் வச்சுக்கலாம். இதில் என்ன டெக்ஸ்ட் நான் கொடுக்க போகிறேன்னா, JBL கோட். இது பார்த்திங்கன்னா ஒரு ஹெட்டிங், சரிங்களா. இதுக்குன்னு ஒரு ஸ்டைலு நம்ம கொடுக்க போகிறோம் இந்த டெக்ஸ்ட்டுக்கு. அதனால் இங்கே ஸ்டைல் ப்ராப்பர்ட்டி ஒன்று உருவாக்குறேன். அதோடைய பேர் என்னென்னா ஹெட்டிங். இந்த ஹெட்டிங்குள்ளே என்னென்ன வரப்போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்க போகிறோம். முதல்ல அதுக்கு முன்னாடி இந்த ஹெட்டிங்கை இந்த டெக்ஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிடலாம். ஆக ஸ்டைல் ப்ராப்பர்ட்டி கர்லி பிரேசஸ், இந்த ஸ்டைல்ஸ் ப்ராப்பர்ட்டியில் ஹெட்டிங் இதை அப்ளை பண்ணிடலாம். இப்போது இந்த ஹெட்டிங்குள்ளே என்னென்ன ஸ்டைல் ப்ராப்பர்ட்டிஸ் வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டைலிங் ப்ராப்பர்ட்டிஸ் முதல்ல ஃபாண்ட் சைஸ். ஃபாண்ட் சைஸ் நம்ம கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். ஒரு 30, கொஞ்சம் பெருசாக இருக்கும் ஹெட்டிங் இல்லையா, அதனால் பெருசாக்குறோம். அப்புறம் ஃபாண்ட் வெயிட்டு கொஞ்சம் போல்டாக தெரிய வைக்கிறதுக்காக ஃபாண்ட் வெயிட்டு அது ஸ்ட்ரிங் வேல்யூ தான். போல்டு அப்படின்ற ஒரு ஸ்ட்ரிங் வேல்யூ கொடுத்தாலே போதும், போல்ட் ஆகிடும். அடுத்து இதுக்கு கீழே ஒரு 20 ஸ்பேசஸ் இருக்கணும். ஏன்னா இதுக்கு கீழே இந்த ஆப்போடைய டைட்டில் வரப்போகுது. அதனால் மார்ஜின் பாட்டம் 7 ஸ்பேசஸ் கொடுக்குறோம். அடுத்து இந்த ஹெட்டிங்கோடைய கலர் நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். அதனால் கலர் ப்ராப்பர்ட்டி அதில் டாட்ஜர் ப்ளூ அப்படின்ற ஒரு கலரை அப்ளை பண்ணுறோம். இந்த மாதிரி ஒரு ஸ்கை ப்ளூ கலரில் வந்துடும். HTML கலர் நேம்ஸ்னு கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு W3 ஸ்கூல்ஸ் அல்லது இந்த HTML கலர் கோட்ஸ் வெப்சைட் வரும். நீங்கள் HTML கலர் கோட்ஸ் வெப்சைட் கூட ஓப்பன் பண்ணலாம். இதில் பார்த்திங்கன்னா என்னென்ன கலர்ஸ் இருக்குன்றதுக்கான பெயர் கொடுக்கப்பட்டிருக்கும், அந்த பெயரை கொடுக்கலாம். இதில் இப்போ இது பார்த்திங்கன்னா பர்பிள், ப்ளூவில் நான் வரேன். ப்ளூவில் பாருங்கள், இப்போது இதில் டாட்ஜர் ப்ளூன்னு ஒன்று இருக்கும் பாருங்கள், இதுதான் டாட்ஜர் ப்ளூ. இதை நான் ஸ்மாலர் கேஸில் கொடுத்துருக்கேன் இங்கே, அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ இந்த மாதிரி கலர் நேம்ஸை நீங்கள் இந்த மாதிரி வெப்சைட்டில் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கலர் கொடுத்துக்கலாம், அல்லது கலர் கோட்ஸையும் நீங்கள் நேரடியாக கொடுக்க முடியும், சரிங்களா. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த டெக்ஸ்ட்டுக்கு கீழே இன்னொரு ஒரு டெக்ஸ்ட் காம்போனன்ட் பயன்படுத்துகிறோம். இதில் டெக்ஸ்ட் என்ன இருக்க போகுதுன்னா, டு டூ ஆப் அப்படின்னு இருக்க போது. இது ஆப்போடைய டைட்டிலு. இதுக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்க போகிறதால நான் இங்கே
டைட்டில் அப்படின்ற பேரில் ஸ்டைல் ப்ராப்பர்ட்டி உருவாக்கிடுறேன். அதை வந்து இங்கே அப்ளை பண்ணிடுறேன். இப்போ இந்த டைட்டிலுக்குள்ளே என்னென்ன ஸ்டைலிங் ஆட்ரிபியூட்ஸ் வரப்போகுதுன்னு பார்ப்போம். முதல்ல வந்து ஃபாண்ட் சைஸ். இருங்க ஒரு நிமிஷம், சேவ் பண்ணிடுறேன், அப்போ தான் இந்த டெக்ஸ்ட் தெரியும். ஓகே, இப்போ வந்து ஃபாண்ட் சைஸ் வந்து கொடுக்குறேன். ஃபாண்ட் சைஸ் வந்து ஒரு 24 இருக்கணும், கொஞ்சம் பெருசாக தெரியும். அப்புறம் இதுவும் வந்து போல்டாக தெரிய வைக்கிறதுக்கு ஃபாண்ட் வெயிட் பயன்படுத்துகிறோம். அதில் வந்து போல்டு வார்த்தையை கொடுத்துட்றேன். அப்புறமா வந்து இந்த ஆப் டைட்டிலுக்கு கீழே வந்து ஒரு சில ப்ராப்பர்ட்டி, ஒரு சில எலிமெண்ட்ஸ் வரப்போகுது. அதனால் கீழே கொஞ்சம் ஸ்பேசஸ் வந்து கொடுக்க வேண்டியது இருக்குது. ஆக மார்ஜின் பாட்டம் அது வந்து ஒரு 20 கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போது பார்த்தீங்கன்னா நமக்கு ஏற்ற மாதிரி இந்த டைட்டிலும் வந்து ரெடி ஆகிடுச்சு. அடுத்து வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த டெக்ஸ்ட்டுக்கு கீழே, இந்த டைட்டில் டெக்ஸ்ட்டுக்கு கீழே ஒரு டெக்ஸ்ட் இன்புட் வரப்போகுது. ஆக டெக்ஸ்ட் இன்புட் மேலே இம்போர்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இது வந்து செல்ஃப் க்ளோசிங் டேகு. இது ஏன் இந்த மாதிரி நான் வந்து க்ளோஸ் பண்ணுறேன்னா, இங்கே கீழே நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இதுக்கப்புறம் வரப்போகுது. அதெல்லாம் இப்படி மேலேருந்து கீழே வந்து வரிசையாக கொடுக்க போகிறேன். முதல்ல வந்து என்னென்னா, இந்த டெக்ஸ்ட் இன்புட்டுக்குன்னு ஒரு ஸ்டைல் ஒன்று கொடுக்க போகிறேன். ஆக இந்த இடத்துல வந்துட்டு நான் வந்து இன்புட் அப்படின்ற பேரில் ஒரு ஸ்டைல் ப்ராப்பர்ட்டி உருவாக்குறேன். அந்த ஸ்டைல் ப்ராப்பர்ட்டியை இங்கே அப்ளை பண்ணிடலாம் இதுக்கு. ஆக ஸ்டைல், அதில் வந்து ஸ்டைல்ஸ் டாட் இன்புட். இப்போ இந்த இன்புட்டுக்கான ஸ்டைலிங்ஸ் என்னென்ன வரப்போகுதுன்னு பார்க்க போகிறோம். முதல்ல வந்து இந்த இன்புட்டை வந்து சேவ் பண்ணி வர வச்சிடலாம். பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இன்புட் வந்திருக்கோம், நம்ம கண்ணுக்கு தெரியல. நான் என்ன பண்ண போகிறேன், பார்டர் விட்த் அப்படின்ற ப்ராப்பர்ட்டி கொடுக்குறேன். பார்டர் விட்த் அப்படின்ற ப்ராப்பர்ட்டி இது வந்து 3 கொடுக்குறேன், 3 வேல்யூ கொடுக்குறேன். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சைஸில் ஒரு பார்டர் வந்திருக்கும். அப்புறம் இதுக்கு அடுத்து பார்டர் கலர் வந்து கொடுக்க போகிறேன். பார்டர் கலர் அது வந்து நம்ம வந்து இந்த சிசிசி அப்படின்ற இந்த கலர் கோடு கொடுத்தா ஒரு மாதிரி கிரே கலரில் ஒரு பார்டர் வரும். அப்புறம் இதுக்குள்ளே வந்து இதுக்குள்ளே ஸ்பேசஸ் வந்து கொடுக்க போகிறேன், பேடிங் கொடுக்க போகிறேன். ஆக பேடிங் வந்து ஒரு 10 கொடுப்போம், கொஞ்சம் பெருசாகிடும். அப்புறம் மார்ஜின் பாட்டம் கொடுக்க போகிறேன், ஏன்னா வந்து இந்த டெக்ஸ்ட் இன்புட்டுக்கு கீழே சில எலிமெண்ட்ஸ் வரப்போகுது, அதனால் கீழே ஸ்பேசஸ் வந்து கொடுக்குறேன். ஆக மார்ஜின் 10, மார்ஜின் பாட்டம் 10 கொடுக்குறேன். அப்புறம் இந்த இன்புட் வந்து பார்த்திங்கன்னா கார்னரில் வளைஞ்சு இருக்கணும். அதுக்காக என்ன பண்ணுறோம், பார்டர் ரேடியஸ். இந்த பார்டர் ரேடியஸ் வந்து ஒரு 10னே கொடுத்துக்கலாம். அப்புறம் ஃபாண்ட் சைஸ், இதுக்குள்ளே வரக்கூடிய ஃபாண்ட்லாம் வந்து கொஞ்சம் பெருசாக தெரியணும்னு நினைக்கிறேன். அதனால் ஃபாண்ட் சைஸ் வந்து ஒரு 18 கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இப்போ போய் பார்த்தீங்கன்னா இதில் டைப் பண்ணுற ஃபாண்ட்டெல்லாம் இந்த சைஸில் தான் இருக்கும். சரி, இப்போ இன்புட்டும் நம்ம தயார் பண்ணிட்டோம். இப்போ இந்த டெக்ஸ்ட் இன்புட்டில் ஒரு பிளேஸ் ஹோல்டர் அப்படின்ற ப்ராப்பர்ட்டி இருக்குது. அதன் மூலமாக இந்த வேல்யூ கொடுக்காதப்போ இந்த டெக்ஸ்ட் இன்புட்டில் என்ன டெக்ஸ்ட் தெரிய வைக்கணுமோ அதை தெரிய வைக்கலாம். நான் என்டர் டாஸ்க்குன்ற வார்த்தைகளை கொடுக்குறேன், அதுதான் தெரியும் வேல்யூ என்ட்ரு பண்ணாதப்போ. அப்புறம் வந்து இதுக்கப்புறம் வந்து நம்ம ஒரு பட்டன் மாதிரியான ஒரு எலிமெண்ட்டை சேர்க்க போகிறோம். ஆக நீங்கள் அதுக்கு நேரடியாக பட்டன் காம்போனெண்ட்டையும் வந்து இந்த மாதிரி இம்போர்ட் பண்ணி போட்டுக்கலாம். ஆனால் இதில் என்ன பிரச்சனைனா, நம்ம வந்து ஸ்டைல் வந்து கொடுக்க முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பட்டனோடைய சைஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். இதோடைய சைஸோ விட்டோலாம் நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடையாது. இது ஏன்னா ஒரு லிமிட்டட் வெர்ஷன், சரிங்களா?
இதில் இவ்வளோ தான் பண்ண முடியும்னு ஒரு சிலது இருக்குது. அதனால் நம்ம நினச்சிக்கு ஏற்ற மாதிரி வந்து இந்த பட்டனுடைய சைஸ் மாற்றுறது, விட்த்து மாற்றுறதுலாம் வந்து பாசிபிள் கிடையாதுங்க. அந்த ஒரு காரணத்துக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம், பட்டன் அப்படின்றத பயன்படுத்தாமல் நம்மக்கிட்ட இன்னொரு ஒரு காம்பனெண்ட் ஒன்று இருக்குது. அது என்னென்னா டச்சபிள் ஒப்பாசிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒரு காம்பனெண்ட்டை நம்ம பயன்படுத்துகிறோம். இப்போ இது பார்த்திங்கன்னா நம்ம இந்த இடத்துல கொடுக்குறோம் டச்சபிள் ஒப்பாசிட்டி அப்படின்னு சொல்லி. இதுக்கு ஓப்பனிங் கிளாஸ் க்ளோசிங் டேக் இருக்குது, ஓப்பனிங் டேக் க்ளோசிங் டேக். இதில் வந்து நம்ம வந்து ஒரு ஸ்டைல் ஒன்று அப்ளை பண்ண போகிறோம். ஆக ஸ்டைலில் வந்து ஸ்டைல்ஸில் ஆட் பட்டன் ஒரு ப்ராப்பர்ட்டி க்ரியேட் பண்ண போகிறோம். அதை வந்து இங்கே அப்ளை பண்ணிடுறோம். சரிங்களா? இப்போது முதல்ல போய் ஸ்டைல் இங்கே முடிச்சுட்டு வந்துடுவோம். ஆட் பட்டன், இதுக்குள்ளே என்னென்ன ஸ்டைலிங்ஸ் வரப்போகுதுன்னு பார்க்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல வந்து இந்த டச்சபிள் ஒப்பாசிட்டிக்கு வந்து ஒரு கலர் கொடுக்க போகிறோம், அதாவது பேக்ரவுண்ட் கலர். அதனால் வந்து பேக்ரவுண்ட் கலர் அப்படின்ற ப்ராப்பர்ட்டியை பயன்படுத்துகிறோம். அதில் வந்து டாட்ஜர் ப்ளூ அப்படின்ற அந்த கலர் தான் கொடுக்க போகிறோம். ஆக டாட்ஜர் ப்ளூ. இப்போ இந்த இடத்துல வந்து கலர் தெரியல. ஏன் அப்படின்னா இந்த இடத்துல எந்த ஒரு டெக்ஸ்டும் இல்லை. அந்த டச்சபிள் ஒப்பாசிட்டி எதுவுமே இல்லாமல் ஒரு பேக்ரவுண்ட் கலர் வந்து காட்ட முடியாது இல்லையா? அதனால் இந்த டச்சபிள் ஒப்பாசிட்டிக்குள்ளே டெக்ஸ்ட் வந்து காட்டுறதுக்கு டெக்ஸ்ட் காம்போனெண்ட் பயன்படுத்துகிறோம். அந்த டெக்ஸ்ட் காம்போனெண்ட்டில் என்ன டெக்ஸ்ட் இருக்க போகுதுன்னா ஆட் டாஸ்க் அப்படின்ற டெக்ஸ்ட் இருக்க போகுது. சேவ் பண்ணிவிட்டு பார்த்தோம்னா அந்த இடத்துல தெரியும் டெக்ஸ்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் கலர் தெரியும், அந்த டச்சபிள் ஒப்பாசிட்டியோட பேக்ரவுண்ட் கலர். இப்போது நம்ம திரும்பவும் இந்த ஆட் பட்டனோடைய ஆட் பட்டன் ஸ்டைல் ப்ராப்பர்ட்டிக்கு வருவோம். இதுக்குள்ளே நிறைய விஷயங்கள் சேர்க்க வேண்டியது இருக்குது. ஆக இதில் வந்து நம்ம வந்து பேக்ரவுண்ட் கலர் மட்டும் கொடுத்துருக்கோம். இதில் வந்து இந்த ஸ்பேசஸ் வந்து கொடுக்க போகிறோம் உள்ளுக்குள்ளேயே. ஆக பேடிங் கொடுக்குறேன், அது வந்து 10 வேல்யூ கொடுக்குறேன், கொஞ்சம் பெருசாக தெரியும் உள்ள. அப்புறம் வந்து பார்டர் ரேடியஸ், ஏன்னா ஒரு பட்டன் பட்டனுடைய கார்னர்ஸ் வளைஞ்சிருக்கிற மாதிரி இருக்கணும். ஆக பார்டர் ரேடியஸ் வந்து 5 கொடுக்குறேன். அப்புறம் இது கீழே வந்து சில எலிமெண்ட்ஸ் வரப்போகுது, அதனால் மார்ஜின் பாட்டம் வந்து ஒரு 5 கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இப்போது இந்த பட்டன் இந்த பேக்ரவுண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் டச்சபிள் ஒப்பாசிட்டியோடைய ஏரியா. நடுவில் இருக்கிறது வந்து டெக்ஸ்ட் காம்பனெண்ட், அது வந்து இந்த டெக்ஸ்ட்டை காட்டுறதுக்கு மட்டும்தான். ஆனாலுமே இந்த டெக்ஸ்ட் வந்து கருப்பு கலரில் இருக்கிறதுக்கு பதில் அதோடைய கலர் வந்து வெள்ளை நிறத்துக்கு மாற்றப்படலாம். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த டெக்ஸ்ட் காம்பனெண்ட்டுக்கும் ஸ்டைல்ஸ் வந்து அப்ளை பண்ணுறோம். ஆக இங்கேயும் வந்து ஸ்டைல் ப்ராப்பர்ட்டி, அதில் வந்து ஸ்டைல்ஸில் ஆட் பட்டன் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டைல் வந்து உருவாக்க போகிறோம், ஒரு ஸ்டைல் ப்ராப்பர்ட்டி. ஆக நான் என்ன பண்ணுறேன், கீழே போய்ட்டு அந்த ஸ்டைல் ப்ராப்பர்ட்டி இங்கே உருவாக்குறேன். ஆட் பட்டன் டெக்ஸ்ட். இப்போ அதில் என்னென்ன வரப்போகுது அப்படின்றத பார்க்க போகிறோம். முதல்ல வந்து இந்த பட்டனுடைய இந்த டெக்ஸ்டோடைய கலர், அது வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் கலரில் தான் தெரிய போகுதுன்றதால ஒயிட். அப்புறம் இதோடைய ஃபாண்ட் வெயிட் வந்து கொடுக்க போகிறோம். இதோடைய ஃபாண்ட்டு வந்து போல்டாக தெரியணும் இல்லையா, அதனால் வந்து போல்ட். அப்புறம் வந்து இந்த டெக்ஸ்ட்டை வந்து கொஞ்சம் சென்டராக கொண்டு வர போகிறேன் இந்த டச்சபிள் ஒப்பாசிட்டிக்குள்ளே. ஆக டெக்ஸ்ட் அலைன்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது, அதில் வந்து சென்டர் வேல்யூ கொடுத்தீங்கனாலே இது வந்து சென்டருக்கு வந்துடும். சரிங்களா? அப்புறம் ஃபாண்ட் சைஸ் கொடுக்கணும், ஏன்னா ஃபாண்ட்டு சின்னதாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஃபாண்ட் சைஸ் வந்து நான் ஒரு 18 கொடுத்துக்கிறேன், கொஞ்சம் பெருசாக தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா பட்டன் நமக்கு ஏற்ற மாதிரி இருக்குது இல்லையா, கொஞ்சம் பெருசாகவும் இருக்குது, உள்ள டெக்ஸ்ட்டும் பெருசாக இருக்குது. நமக்கு ஏற்ற மாதிரி வந்து இது ஒரு நல்ல ஒரு பட்டனாக இருக்குது. இதனால தான் வந்து டச்சபிள் ஒப்பாசிட்டியை வந்து நம்ம பயன்படுத்தணும். இதுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி பட்டன் அப்படின்ற காம்பனெண்ட்டை பயன்படுத்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்டைலிங்லாம் நீங்கள் அப்ளை பண்ணியிருக்க முடியாது. இந்த மாதிரி ஒரு பட்டனும் அது கொடுத்துருக்காது. அதுதான் நம்ம இந்த டச்சபிள் ஒப்பாசிட்டியை பயன்படுத்துறதுக்கான நோக்கம். நம்ம யூஐ ஓரளவுக்கு முடிச்சாச்சு. இதுக்கு அடுத்து ஃபங்க்ஷன் லாஜிக் தான் பார்க்க போகிறோம். ஆனாலுமே சில யூஐலாம் இருக்குது, அதெல்லாம் வந்து போகிற போக்கில் முடிச்சுக்கலாம்.
முதல்ல வந்து என்ன ஃபங்க்ஷன் லாஜிக் வந்து ஹேண்டில் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த டெக்ஸ்ட் வந்து இந்த இன்புட்டில் வந்து என்ட்ரு பண்ணுவோம். அதை வந்து ஒரு ஸ்டேட்டுக்குள்ளே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். சரிங்களா? அதுதான் நம்மளுடைய முதல் வேலை. ஏன்னா டாஸ்க் கிரியேட் பண்ணுறதுக்கு அந்த டேட்டா வந்து ஸ்டேட்டில் இருக்கணும். ஆக நான் என்ன பண்ணுறேன்னா, யூஸ்டேட் ஊக் வந்து பயன்படுத்திக்கிறேன். ரியாக்டோடைய யூஸ்டேட் ஊக். அதில் வந்து எடுத்தோடனே இந்த டெக்ஸ்ட் இன்புட் எம்டிஆர் கொண்டதால் எம்டி ஸ்ட்ரிங். இப்போது இந்த ப்ராப்பர்ட்டிஸை வந்து நான் என்ன பேரில் வாங்கி வச்சுக்க போகிறேன் அப்படின்னா, டாஸ்க்கு செட் டாஸ்க்கு இந்த பேரில் வாங்கி வச்சுக்கிறேன். இப்போது இதை கொண்டு போயிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த டெக்ஸ்ட் இன்புட்டில் இணைக்க போகிறோம். ஆக டெக்ஸ்ட் இன்புட்டு வந்து எங்கே இருக்குது, நம்மளுக்கு வந்து இங்கே இருக்குது. இதில் வேல்யூ வந்து முதல்ல கொடுக்குறோம். வேல்யூ வந்து இந்த ஸ்டேட்டோடைய வேல்யூ என்னவோ அதுதான் வச்சுருக்கணும். ஆக எம்டி ஸ்ட்ரிங்கு இப்போதைக்கு. அடுத்து வந்து ஆன் சேஞ்ச் டெக்ஸ்ட், இந்த ஒரு ப்ராப்பர்ட்டிக்கு இந்த ஒரு ப்ராப்பர்ட்டியை வந்து பயன்படுத்த போகிறோம். என்னென்னா, நம்ம டெக்ஸ்ட் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கணும்ல, அதுக்கான கால் பேக் ஃபங்க்ஷன் நீங்கள் கொடுக்கணும். அதை நீங்கள் இந்த மாதிரி கொடுக்கலாம். ஆக டெக்ஸ்ட் அப்படின்னு பேராமீட்டர் ஒன்று வாங்கிக்கிறோம் இந்த ஃபங்க்ஷனில். அப்புறம் அந்த ஃபங்க்ஷனில் வந்து செட் டாஸ்க்கு, அதில் அந்த டெக்ஸ்ட்டை வந்து போட்டுடுறோம். இப்போ இந்த மாதிரி நம்ம இந்த ஸ்டேட்டை வந்து பயன்படுத்திட்டோம் இந்த டெக்ஸ்ட் இன்புட்டுக்கு. சரிங்களா? இப்போ அடுத்து என்னென்னா, நம்ம வந்து இந்த டெக்ஸ்ட்டை வந்து, அதாவது இந்த டாஸ்க்கை வந்து ஆட் பண்ணுறதுக்கு நமக்கு இன்னொரு ஸ்டேட் ஒன்று தேவைப்படும். சரிங்களா? அப்போ அதுக்கு என்ன பண்ணுறோம், நம்ம மேலே போயிட்டு இந்த டாஸ்க் ஸ்டேட் மாதிரியே டாஸ்க்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்டையும் உருவாக்கி வச்சுக்கலாம். ஓகே, இந்த மாதிரி வச்சுக்கிறேன். இதோடைய வேல்யூ வந்து ஒரு அரே டைப்பு, அதனால் எடுத்தோன்னே எம்டி அரே தான் இருக்கணும். இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம இந்த டெக்ஸ்ட் இன்புட்டில் வாங்கின அந்த டாஸ்க் டெக்ஸ்ட்டை வந்து இந்த டாஸ்க்ஸுன்ற அரேக்குள்ளே போட போகிறோம். இதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று எழுதுகிறோம். ஹேண்டல் ஆட் டாஸ்க்குன்னு சொல்லி ஒரு ஆரோ ஃபங்க்ஷன் அதுக்குள்ளே இருக்க போகுது. அந்த ஆரோ ஃபங்க்ஷனில் என்னென்னலாம் வரும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது செட் டாஸ்க்ஸ் அப்படின்ற இந்த ஸ்டேட்டோடைய ஃபங்க்ஷன் கால் செய்யப்படணும். ஏன்னா அந்த ஸ்டேட்டை வந்து மாற்ற போகிறோம், அதுக்குள்ளே புது டேட்டா போட போகிறோம். அதில் வந்து பழைய ஸ்டேட் டேட்டாவை வந்து நம்ம இந்த அரேக்குள்ளே வச்சுக்கணும் முதல்ல. ஆக காப்பி பண்ணிக்கிறேன். பழைய ஸ்டேட் டேட்டா என்னவோ அதெல்லாம் இருக்கும். புது டேட்டா வந்து இந்த டாஸ்க்குன்ற ஸ்டேட்டுக்குள்ளே தான் இருக்கும். அதையும் வந்து இந்த இடத்துல சேர்த்துக்கிறேன். ஸோ ஒரு பழைய டாஸ்க் டேட்டாவில் புது டேட்டாவையும் வந்து சேர்த்துக்கிறேன். அதுதான் வந்து இந்த ஹேண்டில் ஆட் டாஸ்க்குள்ளே நடக்க போகுது. எப்போன்னா நம்ம இந்த பட்டனை கிளிக் பண்ணும் போது நடக்க போகுது. சரிங்களா? இந்த இடத்துல மேலே ஒரு கமெண்ட் போட்டுக்கலாம், ஆட் நியூ டாஸ்க் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு புரியணுன்றதுக்காக. அடுத்து இந்த ஹேண்டில் ஆட் டாஸ்க் எப்போ வந்து கால் செய்யப்படணும், இந்த பட்டனை கிளிக் பண்ணும் போது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த டச்சபிள் ஒப்பாசிட்டி இருக்கு இல்லையா, அதில் வந்து ஆன் ப்ரெஸ் ப்ராப்பர்ட்டியை பயன்படுத்துகிறோம். ஸோ ப்ரெஸ் பண்ணும்போது என்ன நடக்கணுங்கிறத இங்கே கொடுக்க போகிறோம் இந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது. அப்போ அதில் வந்து இந்த ஹேண்டில் ஆட் டாஸ்க் ஃபங்க்ஷனை வந்து ரெஃபரன்ஸாக கொடுத்து விடும். இப்போது இந்த டெக்ஸ்ட் இன்புட்டில் இருக்கிற டேட்டா வந்து டாஸ்க்ஸுன்ற ஸ்டேட்டுக்குள்ளே போயிடும். இதுதான் இப்போ நம்ம பண்ணி முடித்த விஷயம். அடுத்து நம்ம அந்த டாஸ்க் ஸ்டேட்டுக்குள்ளே இருக்கிற எல்லா டாஸ்க் சம்மந்தப்பட்ட டேட்டாவையும் லிஸ்ட்டு பண்ணணும் இல்லையா, அதுக்கான வேலையை பண்ண போகிறோம். ஆக அதுக்கு நம்ம வந்து என்ன பண்ண போகிறோன்னா, இந்த டச்சபிள் ஒப்பாசிட்டிக்கு அப்புறம் ஒரு ஃப்ளாட் லிஸ்ட் காம்போனண்ட்டை பயன்படுத்துகிறோம். ஆக ஃப்ளாட் லிஸ்ட் நம்ம பயன்படுத்தி லிஸ்ட்டை வந்து காட்ட போகிறோம். இதில் வந்து டேட்டான்ற ப்ராப்பர்ட்டியில் நான் வந்து இந்த டாஸ்க்ஸ்ன்ற ஸ்டேட் டேட்டாவை கொடுத்துட்றேன். அடுத்து ரெண்டர் ஐட்டம் ப்ராப்பர்ட்டியை நம்ம கொடுக்கணும். எப்படி வந்து ரெண்டர் பண்ணணுங்கிற ஒரு தகவலை இந்த இடத்துல கொடுக்கணும்.
அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே மேலே வந்து இந்த ஹேண்டில் டாஸ்க் கீழே ரெண்டர் ஐட்டம் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று உருவாக்க போகிறேன். அந்த ரெண்டர் ஐட்டம்குள்ளே என்ன இருக்குன்னா நம்ம எப்படியெல்லாம் வந்து இந்த லிஸ்ட்டை வந்து காட்ட போகிறோமோ ரெண்டர் பண்ணி காட்ட போகிறோமோ அதுக்கான தகவல் உள்ளே இருக்கும். இதில் வந்து நம்ம என்ன பாஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து 2 விஷயம் நம்மளுக்கு கிடைக்கும். ஃப்ளாட் லிஸ்ட் வந்து இந்த இந்த ஃபங்க்ஷனை கொடுக்கும்போது அது வந்து நம்மளுக்கு 2 ப்ராப்பர்ட்டி தரும். ஒன்று ஐட்டம், இன்னொன்று வந்து இண்டெக்ஸ். அதை வந்து நம்ம இந்த இடத்துல ப்ராப்பர்ட்டியாக வாங்கினோன்னா இந்த இடத்துல இந்த மாதிரி கர்லி பிரேசஸ் இண்டெக்ஸ் வச்சுக்கிட்டு ஒவ்வொரு ஐட்டமையும் இந்த மாதிரி ஐட்டம்ன்ற பேரில் வாங்கிக்கலாம். ஆக இந்த டாஸ்க்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு ஐட்டமும் இந்த மாதிரி கிடைக்கும். அதுக்கு பக்கத்தில் இண்டெக்ஸுன்ற ப்ராப்பர்ட்டியில் நம்மளுக்கு அந்த ப்ராப்பர்ட்டி அந்த அரேயில் என்ன இண்டெக்ஸில் இருக்கோ அந்த இண்டெக்ஸ் கிடச்சிரும். அதை வச்சு நம்மளுக்கு ஒரு சில வேலை இருக்குது, அதனால தான் அதையும் வாங்கிக்கிறோம். அடுத்து ரெண்டர் பண்ண போகிறோம் இல்லையா, ஒரு ஐட்டமும் எப்படி வரப்போகுது, என்னென்ன யூஐ எலிமெண்ட்ஸ் அதுக்குள்ளே இருக்க போகுது அப்படின்னு காட்ட போகிறோம். முதல்ல வந்து ஒரு வியூ காம்பனண்ட்டுக்குள்ளே எல்லாத்தையும் உள்ளே அடக்கி வைக்க போகிறோம். அந்த வியூவில் வந்து ஒரு ஸ்டைல் இருக்க போகுது. ஆக அதுக்குன்னு ஒரு ஸ்டைல், அதனால் ஸ்டைல்ஸில் டாஸ்க் அப்படின்ற ஒரு ஸ்டைல் கொடுக்குறோம். இந்த டாஸ்க் ஸ்டைலை முடிச்சுட்டு வருவோம். முதல்ல அதுக்கு முன்னாடி இந்த ஃப்ளாட் லிஸ்ட்டில் வந்து ரெண்டர் ஐட்டம் அப்படின்ற அந்த ஃபங்க்ஷனுடைய ரெஃபரன்ஸை கொடுத்துருவோம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா நம்ம அந்த மேலே வந்து அந்த வியூவுக்கு வந்து ஒரு ஸ்டைல் ப்ராப்பர்ட்டி கொடுத்துருந்தோம் டாஸ்க்குன்னு சொல்லிட்டு. அதனால் இங்கே டாஸ்க்குன்ற பெயரில் ஒரு ஸ்டைல் ப்ராப்பர்ட்டியை உருவாக்குறேன். இப்போ இந்த டாஸ்க்குள்ளே என்னென்னலாம் வரப்போகுதுன்னா முதல்ல வந்து இதுக்குள்ளே வரப்போகிற ஐட்டம்ஸ்லாம் வந்து லெஃப்ட் அண்ட் ரைட்டில் இருக்கும். சரிங்களா? சரி, இப்போதைக்கு நம்ம இந்த டாஸ்க் மட்டும் உருவாக்கிடலாம். இதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பண்ணலாம், இந்த ரெண்டர் ஐட்டமுக்கு திரும்பவும் வருவோம். இந்த ரெண்டர் ஐட்டமுக்குள்ளே அடுத்து என்னென்னலாம் வரப்போகுதுன்றதை நான் சொல்கிறேன். அடுத்து இதுக்குள்ளே வந்து ஒரு டெக்ஸ்ட் காம்போனெண்ட் வரப்போகுது, அதாவது டாஸ்கோடைய டெக்ஸ்ட்டை வந்து காட்டுறதுக்கு. அதில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ஐட்டம் அப்படின்ற ப்ராப்பர்ட்டியை வந்து காட்டுவோம். சரிங்களா? பை க்ராசரி அப்படின்னு சொல்லி ஆட் பண்ணுறேன். ஆனால் ஆட் பண்ண டெக்ஸ்ட் வந்து கீழே வரலை. ஏன் அப்படின்னா இந்த ஃப்ளாட் லிஸ்ட் வந்து சரியாக வேலை செய்யலை. ஸோ இந்த ஃப்ளாட் லிஸ்ட்டுக்கு வந்து 3 முக்கியமான விஷயம் தேவை. ஒன்று வந்து டேட்டா, இன்னொன்று ரெண்டர் ஐட்டம், மூணாவது வந்து என்னென்னா கீ எக்ஸ்ட்ராக்டர்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கீ எக்ஸ்ட்ராக்டராக நம்ம வந்து என்ன கொடுக்க போகிறோம், அதாவது வந்து இந்த ஒவ்வொரு லிஸ்ட் ஐட்டமையும் வந்து நம்ம தனித்துவமாக கொடுக்கறதுக்கான ஒரு தகவல் வந்து நம்ம என்ன கொடுக்க போகிறோன்றது தான் இந்த கீ எக்ஸ்ட்ராக்டர் வாங்கிக்கும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த இடத்துல ஒரு கால்பேக் ஃபங்க்ஷன் ஒன்று கொடுக்குறோம். இங்கே கால்பேக் ஃபங்க்ஷன் கொடுக்குறதால அது ஒரு ஐட்டமும் வந்து இந்த ஐட்டம்ன்ற பேரில் நம்மளுக்கு அனுப்போம். அப்புறம் வந்து இண்டெக்ஸையும் சேர்த்து அனுப்போம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த இண்டெக்ஸை தான் வந்து தனித்துவமான வேல்யூவாக இந்த ஒவ்வொரு லிஸ்ட் ஐட்டமுக்கும் கொடுக்க போகிறோன்றதால இண்டெக்ஸை வந்து டு ஸ்ட்ரிங் அப்படின்னு கொடுக்க போகிறோம். ஸ்ட்ரிங் வேல்யூவாக ரிட்டர்ன் பண்ணுறோம். ஒரு இண்டெக்ஸை வந்து தனித்துவமாக தானே இருக்க போகுது. இப்போ இந்த மாதிரி கொடுத்துட்ட பிறகு இப்போயும் வந்து நம்மளுக்கு லிஸ்ட் ஐட்டம் தெரியல. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ரெண்டர் ஐட்டமில் வந்து நம்ம காம்போனெண்ட்ஸை உருவாக்கியிருக்கோம், ஆனால் ரிட்டர்ன் பண்ணல. ஆக ரிட்டர்ன் பண்ணால் தான் அது தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா பை க்ராசரி லிஸ்ட் ஐட்டம் நம்மளுக்கு இங்கே கீழே தெரியுது. அப்போ இது வேலை செய்யுது. இப்போ அடுத்து இதில் என்ன பண்ண போகிறோம்னா இந்த டாஸ்க் டெக்ஸ்ட்டுக்கு பக்கத்தில் நம்மளுக்கு வந்து எடிட்டு டெலீட்டுன்னு சொல்லி 2 ஆப்ஷன்ஸ் தெரியும். அதில் நம்ம எது வேணாலும் கிளிக் பண்ணி நம்ம அதுக்கான வேலையை செஞ்சுக்கலாம். ஆக நான் என்ன பண்ணுறேன், அதை வர வைக்கிறதுக்கு இந்த இடத்துல இந்த டெக்ஸ்ட்டுக்கு அப்புறம் ஒரு வியூ காம்போனெண்ட் சேர்த்துக்கிறேன். ஏன்னா ரெண்டுமே அதுக்குள்ளே தான் இருக்க போகுது, எடிட் டெலீட்டு. அதில் வந்து டச்சபிள் ஒப்பாசிட்டி பயன்படுத்துகிறோம். அந்த டச்சபிள் ஒப்பாசிட்டியில் வந்து டெக்ஸ்ட் வந்து காட்டுறோம். ஒரு டெக்ஸ்ட் வந்து எடிட்டு, இதே மாதிரி இன்னொரு டச்சபிள் ஒப்பாசிட்டி வச்சுருக்கோம். அது வந்து டெலீட் டெக்ஸ்ட்டை வச்சுருக்கோம். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தெரியுது.
இப்போது நம்மளுக்கு ஒரு டாஸ்க் ஐட்டம்லேயும் டெக்ஸ்ட் வந்து முதல்ல தெரியணும், எடிட் டெலிட் வந்து அதுக்கு அடுத்து இந்த கடைசியாக இங்கே வரணும். ஆக இடத்துலேருந்து வலது பக்கமாக தெரியணும், இது மேலேருந்து கீழ் பக்கமாக இருக்குது. இந்த மாதிரி இருக்கிறத வந்து நம்ம திசையை மாற்றி விடணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, இந்த டாஸ்க் அப்படின்ற ஸ்டைலிங் ப்ராப்பர்ட்டி நம்ம வந்து ஏற்கனவே ஆட் பண்ணிட்டோம் இல்லையா, அதில் போய் ஃப்ளெக்ஸ் டைரக்ஷனாக மாற்ற போகிறோம். ஆக கீழே வரும், கீழே வந்துட்டு இந்த டாஸ்கில் வந்து ஃப்ளெக்ஸ் டைரக்ஷன் வந்து காலமில் தான் இருக்கும். நம்ம இப்போ அதை வந்து ரோவில் மாற்ற போகிறதால ஃப்ளெக்ஸ் டைரக்ஷன் ரோ அப்படின்னு கொடுக்குறோம். இப்போ பாருங்கள், இந்த பை க்ராசரி லெஃப்ட் சைட்லேயும் எடிட் டிலீட் வந்து ரைட் ஹேண்ட் சைட்லேயும் வந்துச்சு. ஆனாலுமே நமக்கு இன்னும் ஒரு பிரச்சனை என்னென்னா, இந்த எடிட் டெலீட் வந்து பார்த்திங்கன்னா மேலேயும் கீழேயுமா இருக்குது. ஏன்னா அது வந்து வியூ காம்பனெண்ட்டுக்குள்ளே இருக்குது. அதனால் வந்து இங்கே வியூ காம்பனெண்ட்டுக்குள்ளே இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், இங்கேயும் வந்து இந்த வியூ காம்பனெண்ட்டுக்கு ஒரு ஸ்டைல் ஒன்று அப்ளை பண்ணுறோம். என்னென்னா, ஸ்டைல்ஸில் டாஸ்க் பட்டன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு டாஸ்க் பட்டன்ஸ் வேணால் நம்ம வந்து டாஸ்க் ஆக்ஷன்ஸ்னு வச்சுக்கலாம். டாஸ்க் ஆக்ஷன்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ இந்த டாஸ்க் ஆக்ஷன்ஸுன்ற பேரில் நான் ஒரு ஸ்டைல் ப்ராப்பர்ட்டி இங்கே கீழே வந்து க்ரியேட் பண்ணுறேன். இதில் வந்து ஃப்ளெக்ஸ் டைரக்ஷன் வந்து ரோன்னு மாற்ற போகிறோம். ரோ வேல்யூ கொடுத்துட்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா அதுவுமே இடத்துலேருந்து வலது பக்கமாக மாறிடும். இப்போ என்னென்னா, இந்த பை க்ராசரிக்கும் இந்த எடிட் டெலிட்டுக்கும் நடுவில் ஒரு ஸ்பேஸ் இருக்கணும், சரிங்களா? அந்த ஒரு வேலையை செய்யறதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த டாஸ்க்குன்றது தான் வந்து தலைமை வியூ காம்பனெண்ட், சரிங்களா? இங்கே இருக்கு பாருங்கள், தலைமை வியூ காம்பனெண்ட்டாக இருக்குது. இப்போ அதில் வந்து 2 ஐட்டம் தான் வந்து முக்கியமான ஐட்டம் தான் இந்த டெக்ஸ்ட் வியூ. இது ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு இடைவெளி ஏற்படுத்தணும்னா இந்த டாஸ்க் ஸ்டைலுக்குள்ளே நம்ம ஒரு முக்கியமான ஒரு ப்ராப்பர்ட்டி சேர்க்கணும். அது என்னென்னா, ஜஸ்டிஃபை கண்டென்ட். அதில் வந்து முக்கியமான ஒரு வேல்யூ வந்து ஸ்பேஸ் பிட்வீன். இதை கொடுத்தோம்னா இதுக்குள்ளே இருக்கிற எந்த ஒரு ஐட்டமுக்கும் இடைவெளியில் ஒரு இடைவெளி வந்துடும். பாருங்கள், இந்த மாதிரி வந்துடும். இது லெஃப்ட்டுக்கும் இது ரைட்டுக்கும் போயிடும். இப்போ கரெக்டாக இருக்குது இல்லையா? இப்போ அடுத்தது நம்ம வந்து இந்த எடிட் டெலீட் அப்படின்ற ரெண்டுத்துக்கும் வந்து ஸ்டைலிங் வந்து கொடுக்க போகிறோம். அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த 2 ஐட்டமுக்குள்ளே இந்த 2 டச்சபிள் அப்பாசிட்டிக்கும் ஸ்டைலிங்ஸ் வந்து என்ன கொடுக்க போகிறோன்னு பார்க்க போகிறீங்க. முதல்ல வந்து இந்த எடிட் பட்டன், சரிங்களா? அதனால் அதில் வந்து நம்ம எதுக்கு கொடுக்க போகிறோம்னா, அந்த டெக்ஸ்ட்டுக்கு மட்டும் தான் கொடுக்க போகிறோன்றதால அந்த டெக்ஸ்ட்டில் வந்து ஸ்டைல் ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணுறோம். அதில் வந்து ஸ்டைல்ஸில் எடிட் பட்டன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டைல் உருவாக்க போகிறோம். அதே மாதிரி டெலீட் பட்டனுக்கும் ஸ்டைலிங் வந்து கொடுக்க போகிறோம். அதனால் ஸ்டைல்ஸில் டெலீட் பட்டன்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி உருவாக்க போகிறோம். இப்போ கீழே போயிட்டு இந்த 2 ஸ்டைல் ப்ராப்பர்ட்டியும் உருவாக்கிடலாம். ஆக இந்த இடத்துல வந்து எடிட் பட்டன், அதில் வந்து என்ன இருக்க போகுதுன்னா, இந்த பட்டனுக்குன்னு ஒரு கலர் ஒன்று கொடுக்க போகிறோம். ஆக இது வந்து டாட்ஜர் ப்ளூ, மன்னிச்சிருங்க, ஸ்ட்ரிங் வேல்யூவாக கொடுக்கணும். பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் மாறிச்சு. அப்புறம் வந்து இந்த ஃபாண்ட் வந்து ஒரு போல்ட் ஆக்குறதுக்காக ஃபாண்ட் வெயிட் ப்ராப்பர்ட்டியை வந்து கொடுக்குறேன். போல்ட் ஆயிரும். அப்புறம் ஃபாண்ட் சைஸ் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணலான்னு நினைக்கிறேன். அதனால் ஃபாண்ட் சைஸ் அது வந்து 18, கொஞ்சம் பெருசாக தெரியும். இப்போ இதே மாதிரி வந்து நம்ம டெலீட் பட்டன் ஸ்டைல் ப்ராப்பர்ட்டியும் உருவாக்கணும். ஆக டெலீட் பட்டன், அதில் வந்து இதே மாதிரி இந்த 3 ப்ராப்பர்ட்டியை கொடுத்துடலாம். கலர், ஃபாண்ட் வெயிட், ஃபாண்ட் சைஸ். கலர் மட்டும் என்ன பண்ணுறோம், ரெட் கலரில் வச்சிடலாம். பார்த்திங்கன்னா இப்போ அதுவும் சரியாக வந்துச்சு. ஆனால் ரெண்டுமே இடிச்சுக்கிட்டு இருக்கு இல்லையா? அதனால் நம்ம என்ன பண்ணலாம், இந்த எடிட் பட்டனில் மார்ஜின் ரைட் அப்படின்னு சொல்லி
ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. வலது பக்கம் ஸ்பேஸ் கொடுக்கும். ஆக இது வந்து எவ்வளோ ஸ்பேஸ் கொடுக்க போகிறோம்னா ஒரு 10 ஸ்பேஸ் கொடுப்போம். கொஞ்சம் இடைவெளி தெரியும் பார்த்தீங்கன்னா, ரெண்டுத்துக்கு நடுவில் ஒரு இடைவெளி இருக்குது. இப்போது இந்த டெக்ஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கான ஒரு ஸ்டைல் விஷயங்களை வந்து நம்ம சேர்க்க வேண்டியது இருக்குது. டாஸ்க் டெக்ஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி ஒன்று உருவாக்கிடலாம். அந்த ப்ராப்பர்ட்டி போய் மேலே வந்து அப்ளை பண்ணிட்டு வந்துடுவோம். எங்கன்னா இந்த இடத்துல ஆக ஸ்டைல், அதில் வந்து ஸ்டைல்ஸில் டாஸ்க் டெக்ஸ்ட். நம்ம வந்து வெறும் ஃபாண்ட் சைஸ் மட்டும் தான் கொடுக்க போகிறோம் இதில். ஆக ஃபாண்ட் சைஸ் வந்து 19 கொடுக்குறேன், கொஞ்சம் பெருசாகிடும். இன்னொரு டாஸ்க் ஐட்டம் வந்து இங்கே ஆட் பண்ணுவோம். அதை ஆட் பண்ணோம்னா எப்படி தெரியும்னு பார்க்கலாம். ஆக இங்கே வந்து பை க்ராசரிக்கு அப்புறம் சென்ட் இமெயில் அப்படின்னு சொல்லி ஒரு டாஸ்க் ஆட் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா இந்த 2 டாஸ்க் ஐட்டமுக்கும் மேலே கீழே வந்து ஒரு இடைவெளி இருந்தால் நல்லாயிருக்கும் இல்லையா? ஆக நான் என்ன பண்ணுறேன், இதுக்கு வந்து இந்த டாஸ்க் இருக்கு இல்லையா, அதில் வந்து மார்ஜின் பாட்டம் வந்து 15 கொடுப்போம். கொடுத்தோம்னா ஒரு இடைவெளி இருக்கும். இந்த ஆட் டாஸ்க் பட்டனுக்கும் இந்த லிஸ்ட்டுக்கும் கீழே வந்து ஒரு இடைவெளி இருக்கணும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இங்கே தான் கீழே வந்து ஃப்ளாட் லிஸ்ட் இருக்குது, சரிங்களா? ஆக இந்த ஃப்ளாட் லிஸ்ட்டுக்கும் டச்சபிள் ஒபாசிட்டிக்கும் நடுவில் ஒரு இடைவெளி கொடுக்கறதுக்கு இந்த ஆட் பட்டன் ஸ்டைலில் வந்து நான் வந்து மார்ஜின் பாட்டம் வந்து ஆட் பண்ண போகிறேன். அது எவ்வளோன்னா ஒரு 10 ஸ்பேஸ் கொடுத்தேன்னா அங்கேருந்து கொஞ்சம் ஸ்பேஸ் கீழே இறங்கி வரும். ஓகே, இப்போ நம்மளுக்கு கரெக்டாக இருக்குது. நம்ம வந்து இந்த எடிட்டுக்கான வேலையை செய்ய போகிறோம். இந்த எடிட்டை கிளிக் பண்ணால் அந்த டாஸ்கோடைய டெக்ஸ்ட் வந்து இந்த இன்புட்டில் வரணும். அதை செய்யறதுக்கு நம்ம வந்து மேலே இந்த ரெண்டர் ஐட்டம் ஃபங்க்ஷனுக்கு அப்புறம் இன்னொரு ஃபங்க்ஷன் உருவாக்குறோம். ஹேண்டில் எடிட் டாஸ்க் அப்படின்னு சொல்லி அதில் வந்து ஆரோ ஃபங்க்ஷன் கொடுக்குறோம். இந்த ஃபங்க்ஷனில் வந்து பேராமீட்டரை நம்ம இண்டெக்ஸ் வந்து அனுப்புவோம். அந்த டாஸ்கோடைய இண்டெக்ஸை வச்சு அனுப்புவோம். ஆக அதை வந்து வச்சுக்கிட்டு தான் நம்ம அந்த குறிப்பிட்ட டாஸ்க்கை வந்து இந்த டாஸ்க் ஸ்டேட்லேருந்து எடுக்க போகிறோம், சரிங்களா? ஆக இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே எடுத்தோடனே டாஸ்க் டு எடிட்னு ஒரு கான்ஸ்டன்ட், அதில் இந்த டாஸ்க் ஸ்டேட்லேருந்து இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட் வந்து வைக்கிறதால அந்த இண்டெக்ஸை வந்து நம்ம உள்ளே கொடுக்க முடியும். ஆக இப்போ இந்த இண்டெக்ஸை கொடுத்தா அந்த இண்டெக்ஸ்க்கான டாஸ்க் வந்து இங்கே கிடச்சிரும். இப்போ அந்த டாஸ்க்கை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த டாஸ்க் ஸ்டேட்டில் கொடுக்க போகிறோம், சரிங்களா? ஆக நான் என்ன பண்ணுறேன், செட் டாஸ்க் ஃபங்க்ஷன் வந்து கால் பண்ணி அதில் வந்து டாஸ்க் டு எடிட் கொடுத்துட்றேன். இப்போ அதோடைய டெக்ஸ்ட் தான் வந்து இந்த இன்புட்டில் தெரியும். எந்த டாஸ்கோடைய எடிட் பட்டன் கிளிக் பண்ணாலும் அந்த டாஸ்கோடைய டெக்ஸ்ட் வந்து இங்கே இன்புட்டில் வந்துடும், சரிங்களா? வேலை செய்யணுன்னா நம்ம இந்த ஹேண்டில் எடிட் டாஸ்க் அப்படின்ற ஃபங்க்ஷனை வந்து எங்கே கொடுக்கணுன்னா இந்த எடிட் பட்டனுக்கு கொடுக்கணும். எங்கே இருக்குது அந்த எடிட் பட்டன்னா இந்த ரெண்டர் ஐட்டம்குள்ளே இங்கே இருக்குது. இந்த டச்சபிள் ஒபாசிட்டி தான் அந்த எடிட் பட்டன். இதில் இந்த டச்சபிள் ஒபாசிட்டியில் ஆன் ப்ரெஸ்ஸில் ரெஃபரன்ஸாக இதை கொடுத்துட்றேன். ஆனால் நம்ம வந்து முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த ஃபங்க்ஷனில் வந்து இண்டெக்ஸ் வந்து அனுப்ப வேண்டியது இருக்குது இல்லையா? அப்போ நம்ம என்ன பண்ணலாம், அந்த இண்டெக்ஸை எங்கே வாங்குகிறோன்னா அது இங்கே இந்த ரெண்டர் ஐட்டமில் இங்கே வாங்குகிறோம், சரிங்களா? ஆக நம்மளுடைய அந்த ஃப்ளாட் லிஸ்ட் வந்து கொடுத்துரும் இண்டெக்ஸை. அந்த இண்டெக்ஸை இதுக்குள்ளே இப்படி கொடுக்க போகிறோம் இந்த மாதிரி. ஆனால் உங்களுக்கே தெரியும், நம்ம வந்து இந்த மாதிரி ஃபங்க்ஷனை நேரடியாக இந்த மாதிரி கால் பண்ணக்கூடாது. இந்த இடத்துல வந்து ஒரு கால் பேக் ஃபங்க்ஷனாக தான் கொடுக்கணும். அதுக்கு என்ன பண்ணுறோம், ஒரு ஆரோ ஃபங்க்ஷனுக்குள்ளே இந்த ஃபங்க்ஷனை இந்த மாதிரி கொடுத்து விட்றோம், சரிங்களா? இப்போ நம்மளுக்கு பிரச்சனை இருக்காது. இப்போது நான் இந்த எடிட் பட்டனை கிளிக் பண்ண போகிறேன். பை க்ராசரியோட எடிட் பட்டன் கிளிக் பண்ணால் இங்கே டெக்ஸ்ட் வருதான்னு பார்ப்போம். பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் வருது. அடுத்து வந்து சென்ட் இமெயில் எடிட் பட்டனை கிளிக் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா அதோட டெக்ஸ்ட்டும் வருது. அப்போ இது நம்மளுக்கு வேலை செய்யுது. நம்ம எப்போல்லாம் எடிட் கிளிக் பண்ணுறோமோ அப்போது இந்த பட்டன் அப்டேட் டாஸ்க்குன்ற டெக்ஸ்ட்டை அடையணும். ஏன்னா நம்ம பண்ண போகிறது எடிட் இல்லையா? அதனால் இந்த ஆட் டாஸ்க் போய்ட்டு எடிட் டாஸ்க் தான் இங்கே இருக்கணும் பட்டனில் டெக்ஸ்ட்டு.
அதை செய்கிறதுக்கு நமக்கு ஒரு ஸ்டேட் இங்கே தேவைப்படுது. ஆக இங்கே இருக்கிற லைனை காப்பி பண்ணி இன்னொரு ஸ்டேட்டை உருவாக்குறேன். அந்த ஸ்டேட்டுடைய பேர் வந்து இண்டெக்ஸ் எடிட் இண்டெக்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். செட் எடிட் இண்டெக்ஸ் அந்த ஸ்டேட்டை மாற்றக்கூடிய ஃபங்க்ஷன் பேர். அதோடைய வேல்யூ என்னென்னா இனிஷியலாக வந்து -1 தான் இருக்கும். ஏன் -1 நம்ம கொடுத்துருக்கோன்னா, நம்ம எப்போல்லாம் எடிட் பண்ண போகிறது இல்லையோ அப்போ இது வந்து டிஃபால்ட்டாக இந்த வேல்யூவில் தான் இருக்கும், -1 தான். ஆனால் எப்போ எடிட் பண்ணுறோமோ அந்த எடிட் பண்ண போகிற அந்த டாஸ்கோடைய இண்டெக்ஸை தூக்கி இங்கே கொடுத்துருவோம். அப்போ அது கண்டிப்பாக ஒரு பாசிட்டிவ் நம்பராக தான் இருக்கும் இல்லையா? ஸோ அதை வச்சு நம்ம கண்டிஷன் அடிப்படையில் சில வேலைகளை செய்வோம். அதன்படி நம்ம இந்த ஆட் டாஸ்கோடைய டெக்ஸை அப்படி தான் மாற்ற போகிறோம். இப்போ எப்படின்னா, உங்களுக்கே தெரியும் வந்து நம்ம இந்த இடத்துல எங்கே வச்சுருக்கோம், ஆட் டாஸ்க் இங்கே வச்சுருக்கோம். இந்த டெக்ஸை இப்போ நான் கண்டிஷன் அடிப்படையில் தான் கொண்டு வர போகிறேன். எப்படின்னா, இந்த இடத்துல நான் வந்து ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுக்க போகிறேன். எடிட் இண்டெக்ஸ் அதோடைய வேல்யூ நாட் ஈக்குவல் டு -1, அதாவது நெகட்டிவ் நம்பர் இல்லை, பாசிட்டிவ் நம்பர் தான் இருக்குன்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு டாஸ்கோட இண்டெக்ஸ் இருக்குதுன்னு அர்த்தம். அந்த மாதிரி சூழ்நிலையில் கண்டிப்பாக அப்டேட் டாஸ்க்குன்ற வார்த்தைகள் தான் தெரியணும். ஒருவேளை இல்லை, அது வந்து -1 தான் இருக்குது அதுக்குள்ளே அப்படின்னா இந்த ஒரு கோலனுக்கு அப்புறம் ஆட் டாஸ்க்னே கொடுத்துருவோம். எப்பவும் போல் ஆட் டாஸ்க்னே இருக்கும். அதோட இந்த ஆட் டாஸ்க் டெக்ஸ்ட் வந்து நான் எடுத்துடுறேன். இப்போ கண்டிஷன் அடிப்படையில் தான் இந்த ஆட் டாஸ்க் வந்து தெரிய போகுது. ஆட் டாஸ்க்கோ அல்லது அப்டேட் டாஸ்க்கோ இந்த பட்டனில் டெக்ஸ்ட்டு. இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம இந்த எடிட் பட்டனை கிளிக் பண்ணுறோம் இல்லையா? எடிட் பட்டனை கிளிக் பண்ணும்போது நம்ம வந்து என்ன வந்து கால் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எடிட் பட்டன் இங்கே இருக்குது சரிங்களா? அதில் வந்து ஹேண்டில் எடிட் டாஸ்க் தான் வந்து நம்ம கால் பண்ண போகிறது. அப்படி கால் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுறோம், அதில் இண்டெக்ஸ் அனுப்புகிறோம். அதுலேருந்து அந்த குறிப்பிட்ட டாஸ்க்குடைய டெக்ஸ்ட்டை வந்து எடுத்து இந்த இன்புட்டில் வந்து டெக்ஸ்ட்டை காட்டுறோம். இதுக்கு கீழே செட் எடிட் இண்டெக்ஸ் இந்த ஸ்டேட்டை வந்து நம்ம மாற்றுறோம். இந்த ஸ்டேட்டுக்குள்ளே என்ன கொடுக்க போகிறோம்னா, இந்த இண்டெக்ஸ் வேல்யூவை அப்படியே கொடுத்து விட்றோம் இங்கேயும். ஏன்னா எடிட் பண்ண போகிற அந்த டாஸ்கோடைய இண்டெக்ஸை கொடுக்கறதால கண்டிப்பாக அப்போ ஸ்டேட் சேஞ்ச் ஆகிடும் சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், எடிட் கிளிக் பண்ண போகிறோம். கண்டிஷன் அடிப்படையில் வந்து இந்த டெக்ஸ்ட் வந்து சேஞ்ச் ஆக போகுது. இப்போ எடிட் கிளிக் பண்ண உடனே பாருங்கள் இங்கே அப்டேட் டாஸ்க்குன்னு மாறிடுச்சு. ஏன்னா அதுக்குள்ளே இப்போ வந்து ஒரு டாஸ்கோட எடிட் பண்ண போகிற ஒரு டாஸ்கோட இண்டெக்ஸ் இருக்குது, பாசிட்டிவ் நம்பர் அது. அந்த அடிப்படையில் வந்து இங்கே வந்து இந்த அப்டேட் டாஸ்க் டெக்ஸ்ட் வந்து தெரியுது. இப்போது நம்ம எப்போ எடிட் பண்ண போகிறது இல்லையோ அப்போ வந்து திரும்பவும் -1 கொண்டு வந்துடும். அப்போது வந்து இந்த டெக்ஸ்ட் தெரியும் சரிங்களா? இந்த டாஸ்கோடைய டெக்ஸ்ட்டை வந்து நம்ம அப்டேட் பண்ணணும். இப்போது என்ன தான் நம்ம இந்த பட்டனை நம்ம கிளிக் பண்ணாலும் இங்கே வந்து டெக்ஸ்ட் வந்து அப்டேட் ஆக போகிறதில்ல, புது டாஸ்க்காக தான் வந்து ஆட் ஆகும். ஏன்னா இந்த ஒரு பட்டனுக்கு நம்ம என்ன கொடுத்துருக்கோம் பார்த்தீங்கன்னா, ஹேண்டில் ஆட் டாஸ்க் தான் கொடுத்துருக்கோம். ஹேண்டில் ஆட் டாஸ்கில் என்ன நடக்குது, அந்த டெக்ஸ்ட்டை வந்து புது டாஸ்க்காக தான் அது உள்ளே போடும் ஸ்டேட்டுக்குள்ளே, டாஸ்க் ஸ்டேட்டுக்குள்ளே. அப்போ இதை வந்து நம்ம மாடிஃபை பண்ணணும். இந்த ஃபங்க்ஷன் வந்து நமக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கணும். எப்படின்னா, இப்போது இந்த இடத்துல ஒரு இஃப் கண்டிஷன் போட போகிறேன். அந்த இஃப் கண்டிஷனில் ஃபஸ்ட்டு என்ன செக் பண்ணணும்னா, இன்புட்டில் வந்து டெக்ஸ்ட் ஏதாச்சும் இருக்குதான்னு செக் பண்ண போகிறோம். ஆக டாஸ்க் ஸ்டேட் வந்து ஏதாவது ஒரு டேட்டா இருந்துச்சுன்னா மட்டும்தான் இந்த இஃப்பில் இருக்க போதெல்லாம் நடக்க போகுது சரிங்களா? ஏன்னா ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட் இல்லாமல் நான் வந்து அப்டேட்டோ ஆடோ பண்ணக்கூடாது, அதனால தான். ஆக அதை பண்ணிவிட்டு அதை செக் பண்ணிவிட்டு அதில் வந்து இன்னொரு இஃப் கண்டிஷன் அடுத்த செக் என்னென்னா, எடிட் இண்டெக்ஸ் ஸ்டேட் இருக்கு இல்லையா, அது வந்து நாட் ஈக்குவல் டு -1 இருக்கணும். அப்போ தான் வந்து எடிட் பண்ண போகிறது ஒரு ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு டாஸ்க், புது டாஸ்க்காக போட போகிறதில்ல, எடிட் பண்ண போகிறோம் அப்படின்னு அர்த்தம் சரிங்களா? அப்போ அதில் வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, இப்போ இந்த இடத்துல ஒரு கமெண்ட் போட்டுடுறேன், எடிட் எக்ஸிஸ்டிங் டாஸ்க்குன்னு சொல்லிவிட்டு அதில் இந்த டாஸ்க் ஏற்கனவே இருக்கக்கூடிய டாஸ்கோடைய டேட்டாவெல்லாம் ஒரு காப்பியாக எடுத்து வச்சுக்கணும் சரிங்களா? அதுக்கு நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, இந்த இடத்துல வந்து அப்டேட்டட் டாஸ்க்னு சொல்லி ஒரு வேரியபிள், கான்ஸ்டன்ட் வேரியபிள், அதில் வந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய டாஸ்கெல்லாம் காப்பி பண்ணிக்கிறேன். இந்த ஒரு ஆப்ரேட்டரை வச்சு காப்பி பண்ணி அப்டேட்டட் டாஸ்க்குள்ளே வச்சுக்கிறேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், குறிப்பிட்ட இந்த இண்டெக்ஸில் இருக்கக்கூடிய டாஸ்கோடைய டெக்ஸ்ட்டை வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். அதுக்கு இந்த அப்டேட்டட் டாஸ்க்குள்ளே நம்ம அந்த இண்டெக்ஸ் வச்சு அந்த டாஸ்க்கை வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். ஆக இந்த அரே நோட்டேஷனுக்குள்ளே நம்ம வந்து அந்த இண்டெக்ஸ் நம்பர் வந்து கொடுத்தா அந்த டாஸ்கோடைய டெக்ஸ்ட் வந்து
இப்போ சேஞ்ச் பண்ண போகிறோன்னு அர்த்தம். இப்போ ஈக்குவல் டூவில் நம்ம என்ன வேல்யூ கொடுக்குறோமோ அதுதான் அந்த டாஸ்க்குடைய டெக்ஸ்ட். சரியா? அதை நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த இன்புட்டில் என்ன டெக்ஸ்ட் இருக்கோ அதை தான் வந்து நம்ம அப்டேட் பண்ண போகிற ஒரு டெக்ஸ்ட்டாக வச்சுக்க போகிறோம். ஆக டாஸ்க்குன்னு கொடுத்துக்கிறோம். ஏன்னா அதுக்குள்ளே அதுதானே இருக்க போகிறோம். நம்ம மாற்ற போகிற டெக்ஸ்ட் என்னவோ அதில் தான் இருக்குது அந்த ஸ்டேட்குள்ளே. அதை அப்படியே இங்கே கொடுத்துட்றோம். அடுத்து இப்போ இந்த டாஸ்கோடைய டேட்டா வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. இந்த அப்டேட்டட் டாஸ்கில் ஏதோ ஒரு டாஸ்கோடைய டேட்டா வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த செட் டாஸ்க்ஸ், அதாவது டாஸ்க் ஸ்டேட்டோடைய ஸ்டேட்டை மாற்றக்கூடிய ஃபங்க்ஷன், அதில் வந்து இந்த அப்டேட்டட் டாஸ்க் கொடுத்துட்றோம். ஏன்னா நம்ம தான் மாற்றிட்டோம் இல்லையா, ஏதோ ஒரு டாஸ்கோடைய டெக்ஸ்ட் வந்து மாற்றிட்டோம். இப்போ அதை வந்து புது டேட்டாவை ஸ்டேட்டில் அப்டேட் பண்ணிடுறோம். அப்புறம் நம்ம அப்டேட் பண்ணி முடித்த பிறகு என்ன செய்யணும்னா இந்த இண்டெக்ஸ் எடிட் இண்டெக்ஸ் வந்து திரும்பவும் -1க்கு செட் பண்ணி விட்டுடணும். சரிங்களா? ஆக எடிட் எக்ஸ் ஸ்டேட்டோடைய ஃபங்க்ஷன் அதில் வந்து -1. ஏன்னா அப்போ தான் நம்ம வந்து ஒரு எடிட் வேலையை முடிச்சிட்டோன்னு அர்த்தம். இப்போ இந்த -1 இருக்கிறதால இது வந்து இனிமேல் வந்து புது டாஸ்க்கை மட்டும் தான் ஆட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இது வந்து இந்த இஃப்பில் நடக்குது. ஒரு வேளை எடிட் இண்டெக்ஸ் ஆல்ரெடி வந்து -1 தான் இருக்குது அப்படின்னா அப்போ அது வந்து புது டாஸ்க் ஆட் பண்ண போகுதுன்னு அர்த்தம். ஆக இந்த எல்ஸில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், கீழே ஏற்கனவே போட்டு வச்சுருந்தோம் பார்த்தீங்களா இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ், அதை அப்படியே வந்து இங்கே போட்டுடுறோம். புது டாஸ்க்கை ஆட் பண்ணுறதுக்கான லைன். சரிங்களா? எல்லாம் முடிஞ்ச பிறகு நம்ம என்ன பண்ணணும், சரி முதல்ல வந்து சேவ் பண்ணிடலாம். சேவ் பண்ணிவிட்டு இப்போ இது வேலை செய்தான்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம இங்கே வந்து எடிட் கிளிக் பண்ணுறோம். எடிட் கிளிக் பண்ணோடனே இந்த டெக்ஸ்ட் வந்துடுது. இதில் வந்து பை கிராசரிக்கு பதில் பை புக்குன்னு கொடுக்குறேன். இப்போ நான் அப்டேட் கிளிக் பண்ண போகிறேன். சரிங்களா? கிளிக் பண்ணால் பாருங்கள் இங்கே பை புக்குன்னு மாறிடுச்சு. சரி, ஆனால் இந்த டெக்ஸ்ட் ஏன் இன்னுமே இங்கே இருக்குது, இது வந்து கிளியர் ஆகிடணும் இல்லையா? அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த இஃப் முடிஞ்ச பிறகு இந்த இஃப்குள்ளே இந்த எடிட்டோ டெலிட்டோ எது முடிஞ்ச பிறகும் நம்ம வந்து செட் டாஸ்க் இந்த ஸ்டேட்டில் வந்து எம்டி ஸ்ட்ரிங் கொடுத்துட்டா அந்த வேல்யூ வந்து எம்டி ஆகிடும். சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், திரும்பவும் எடிட் கிளிக் பண்ணுறேன். இப்போ இந்த தடவை பை கிராசரின்னு மறுபடியும் மாற்றிக்கிறேன். ஓகே, எடிட் கொடுத்த பிறகு பை கிராசரி இப்போ கிளிக் பண்ண போகிறேன். பாருங்கள் டெக்ஸ்ட் போயிடுச்சு. அதே நேரத்தில் இங்கே டெக்ஸ்டும் கீழே டாஸ்கில் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ கரெக்டாக இருக்குது இல்லையா? அடுத்து டெலீட் பண்ண போகிறோம் ஒரு டாஸ்க்கை. அதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த ஹேண்டில் எடிட் டாஸ்க் மாதிரியே ஹேண்டில் டெலீட் டாஸ்க்குன்னு ஒரு ஃபங்க்ஷனை நம்ம எழுதணும். சரிங்களா? ஹேண்டில் டெலீட் டாஸ்க். இந்த டெலீட் டாஸ்கில் நம்ம இண்டெக்ஸ் வாங்குவோம். வாங்கிட்டு முதல்ல வந்து நம்ம அப்டேட்டட் டாஸ்க்னு சொல்லிட்டு ஒரு கான்ஸ்டன்ட் உருவாக்குறோம். அதில் ஏற்கனவே இருக்கக்கூடிய டாஸ்க் டேட்டா எல்லாத்தையும் காப்பி பண்ணிக்கிறோம். ஆக டாஸ்க்ஸ் டேட்டா எல்லாத்தையும் காப்பி பண்ணிக்கிறோம். அதுக்கடுத்து அந்த அப்டேட்டட் டாஸ்கில் இது வந்து ஒரு அரே இல்லையா, அதனால் கண்டிப்பாக நம்மளுக்கு ஸ்ப்ளைஸுன்ற ஒரு ஃபங்க்ஷன் நம்மளுக்கு கிடைக்கும். இந்த ஸ்ப்ளைஸ் ஃபங்க்ஷனுடைய வேலை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ரிமூவ் எலிமெண்ட்ஸ் ஃப்ரம் அரே. புரியுதுங்களா? ஒரு அரே எலிமெண்ட்டை வந்து இந்த அரேக்குள்ளே வந்து ரிமூவ் பண்ணிடும். அதுதான் இந்த ஸ்ப்ளைஸ் ஃபங்க்ஷனுடைய வேலை. இப்போ நம்மளும் அதை தான் பண்ண போகிறோம். இதில் முதல்ல நம்ம கொடுக்க போகிறது என்னென்னா இண்டெக்ஸ் நம்பர். சரிங்களா? இண்டெக்ஸ் தான் வந்து நம்ம இங்கே கொடுக்க போகிறோம். ஆக இந்த இடத்துல இண்டெக்ஸ் நம்பர் கொடுத்துட்டு ரெண்டாவதாக நம்ம கொடுக்க போகிறது டெலீட் கவுண்ட். நம்ம ஒன்று தான் டெலீட் பண்ண போகிறோம். ஒரே ஒரு அந்த இண்டெக்ஸ்க்கான டாஸ்க் மட்டும் தான் டெலீட் பண்ண போகிறதால 1 அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி கொடுத்தாலே அந்த டாஸ்க்குடைய இண்டெக்ஸ் வச்சு அந்த டாஸ்க்கை மட்டும் இந்த அரேலேருந்து ரிமூவ் பண்ணிடும். அடுத்தது இப்போ இந்த டேட்டா வந்து சேஞ்ச் ஆகிருக்கும் இல்லையா, இதில் வந்து நம்ம டெலீட் பண்ணுற அந்த ஒரு டாஸ்க் மட்டும் இருக்காது, மீதி எல்லா டாஸ்க்கும் இருக்கும். இதுதான் நம்ம அப்டேட் பண்ணி வச்சுருக்கிற புது டேட்டா. இதை கொண்டு போய் டாஸ்க் ஸ்டேட்டில் வந்து போடணும். ஆக செட் டாஸ்க்ஸ், அதில் டாஸ்க்ஸ் அப்டேட்டட் டாஸ்க்ஸ் அப்படின்ற இதை கொடுத்துடணும். ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்,
இது வேலை செய்தா இல்லைன்றதை சோதிக்கணும். ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து இந்த ஹேண்டில் டெலீட் டாஸ்க்கை வந்து எங்கே கொடுக்கணுன்னா இந்த ரெண்டர் ஐட்டமில், ஏன்னா இங்கே தான் இருக்குது அந்த டெலீட்டுக்கான டச்சபிள் ஒப்பாசிட்டி. அதில் வந்து டெக்ஸ்ட் இருக்கு இல்லையா, அது டெலீட்டு. நம்ம வந்து இந்த டச்சபிள் ஒப்பாசிட்டியில் ஆன் ப்ரெஸ் அதில் வந்து ஹேண்டில் டெலீட் டாஸ்க். இதில் முக்கியமாக வந்து இண்டெக்ஸ் கொடுக்கணும். அதோட இந்த ஃபங்க்ஷனை வந்து இங்கே வந்து ஒரு கால் பேக் ஃபங்க்ஷனாக தான் கொடுக்கணும். ஆக இங்கே ஆரோ ஃபங்க்ஷனுக்குள்ளே இந்த ஃபங்க்ஷனை இப்படி கொடுத்து விட்றோம். இப்போ இது வேலை செய்தான் இல்லைன்னு பார்க்க போகிறோம். நான் என்ன பண்ணுறேன்னா டெலீட் கொடுக்க போகிறேன். டெலீட் கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா அந்த டாஸ்க் போயிடுச்சு. நான் என்ன பண்ணுறேன், மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக புது டாஸ்க்கை வந்து ஆட் பண்ண போகிறேன். பை க்ராசரி ஆட் பண்ணுறேன். ஆட் ஆகிடுச்சு. அடுத்து சென்ட் இமெயில். அடுத்து லேர்ன் ரியாக்ட் நேட்டிவ். அப்புறம் சப்ஸ்கிரைப் ஜேவிஎல் கோட். இந்த மாதிரி 4 டாஸ்க்கை வந்து நான் ஆட் பண்ணிக்கிட்டே வந்துட்டேன். அதில் வந்து பை க்ராசரி வந்து நான் எடிட் பண்ணுறேன். எடிட் பண்ணும்போது அப்டேட் டாஸ்க் வருது. அதில் வந்து பை புக்ஸ் அப்டேட் கொடுக்குறேன். அப்டேட் ஆயிடுச்சு. அடுத்து வந்து இந்த சென்ட் இமெயிலை வந்து நான் டெலீட் பண்ண போகிறேன். டெலீட் கிளிக் பண்ணுறேன். டெலீட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு அடிப்படையான டு-டூ ஆப் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். அதில் வந்து நம்மளால் ஒரு டாஸ்க்கை ஆட் பண்ண முடியுது, அதை எடிட் பண்ண முடியுது, டெலீட் பண்ண முடியுது, லிஸ்ட் பண்ண முடியுது. இது எல்லாமே நம்ம இப்போ வந்து இந்த ஆப்புக்குள்ளே செஞ்சிட்டோம். ஸோ வெற்றிகரமாக என் கூட சேர்ந்து நீங்களே இந்த ஆப்பை பண்ணியிருந்தீங்கன்னா வாழ்த்துக்கள். நீங்கள் ஒரு அடிப்படையான ஒரு ஆப்பை உருவாக்குறதுக்கான தகுதியை அடைஞ்சிட்டீங்க.